இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 13லிருந்து 15வது இறை வார்த்தை முடிய. சிறு பிள்ளைகளுக்கு இயேசு ஆசி வழங்குகிறார். தாய்மார்கள் தங்களுடைய சிறு குழந்தைகளை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். இயேசு அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் ஆன்மீகத்தில் உயர்வது, சமுதாயத்தில் உயர்வது, தனிப்பட்ட திறமைகளில் வளர்வது, இவைகள் எல்லாமும் எவ்வளவு முக்கியமோ, எவ்வளவு முதன்மையாக நாம் கருதி செயல்படுகிறோமோ, அவைகளை விட முதன்மையானது, முக்கியமானது நமக்கு அடுத்து இருக்கிற தலைமுறைகளை ஆண்டவர் பக்கமாய் அழைத்து வருவது, ஆன்மீகத்தில் வளர்க்க முயலுவது, சமுதாயத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவது, அவர்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வளர்ப்பது, இவைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிற இயேசுவோடு அவர்கள் இணைந்து வாழச் செய்வது நமக்கு மிக முக்கியம். பல சமயங்களிலே குழந்தைகளை நாம் கொஞ்சுகிறோம், அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற பாசத்தை கொட்டுகிறோம், மழை போல கொட்டுகிறோம். ஆனால் அவர்கள் ஆன்மீகத்தில் வளர வேண்டும், இயேசுவோடு இணைந்து வாழ வேண்டும், அதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிவதில்லை. We take advantage of all the positions. காரணம் என்ன? ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால், அவர்களை கண்டுகொள்ளாமல் நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம். நாம் செய்வதையெல்லாம் அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அதையே நாம் இன்னும் நேரடியாகவே, பாசிட்டிவாகவே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் மனதில் பதியும். உண்மை பேசுவது, நேர்மையாக நடப்பது, கீழ்ப்படிவது, எந்த ஒரு சூழ்நிலையையும் ஏற்றுக்கொள்வது, அயலார்களை அன்பு செய்வது, எல்லாருடனும் சமாதானமாக இருப்பது, இவைகளின் கூட்டுத்தொகையான இயேசுவை நேசிப்பது. இந்த பண்புகளை, இந்த விசுவாச கூறுகளை நாம் வார்த்தையாலும் சொல்லித்தர வேண்டும். ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனுடைய விளைவு என்ன என்றால், நம்மை விட தாய் 8 அடின்னா குழந்தை 16 அடி, பிள்ளை 16 அடின்னு சொல்றாங்கல்ல, நம்மை விட அவர்கள் இயேசுவுக்கு அற்புதமான சாட்சிகளாக எழுந்து பிரகாசிப்பார்கள். நாம் சொல்லிக் கொடுத்து உள்ளத்திலே இந்த முதன்மையான வாழ்க்கை கூறுகளை, இந்த கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை, விழுமியங்களை உள்ளத்தில் பொதிப்பது மிக முக்கியமானது, தேவையானது, அவசியமானது. நாம் அவ்வாறு செய்யும் பொழுது அவர்களுக்கு இயேசு இல்லாமல், அதாவது உண்மை இல்லாமல், அன்பு செய்யாமல், கீழ்ப்படியாமல், அயலானை அன்பு செய்யாமல், நேர்மையாக இல்லாமல், சமாதானம் கொள்ளாமல் வாழ முடியாது என்ற ஒரு நிலை வரும், அந்த கன்விக்ஷன் வரும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு, குழந்தைகளுக்கு உண்மைகளை, உம்முடைய விழுமியங்களை நாங்கள் வார்த்தையாலும் செயலாலும் மிக அழுத்தமாகவும் வலியுறுத்தியும் சொல்லிக் கொடுக்கின்ற பண்பு எங்களில் வளரச் செய்தரணும். அவர்களை விடுத்துவிட்டு அவர்களை கண்டுகொள்ளாமல் நாங்கள் எங்களுடைய விருப்பம் போல நடப்பது என்ற இயல்பான முறைகளை விடுத்து, இயல்புக்கு எதிராக நேர்மறையாக இந்த காரியங்களில் ஈடுபட எங்களுக்கு உத்வேகத்தை தந்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.